வந்திருக்கும் உங்களை அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மிகவும் உற்சாகமாக சந்தோஷமாக வரவேற்கிறேன். இன்றைய நாள் எங்கள் பாஸ்டர் ராஜன் சொன்னார், இந்த நாள் இன்னொரு நாள் என்று. இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு என்றால் ஆண்டவராகிய இயேசு எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு ராஜாவாக மிகவும் ஒரு ஆரவாரங்களோடு, ஒரு சந்தோஷம், ஒரு களிப்போடு, கொண்டாட்டங்களோடு ஆண்டவருடைய அந்த எருசலேம் பட்டணத்துக்கு போன அந்த நாளை நினைவு கூறுகிறோம். இந்த நாள் கிறிஸ்தவ கேலண்டரில், கிறிஸ்தவ நாட்களில் மிகவும் முக்கியமான நாட்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய அந்த அந்த பயணமானது, அந்த அவருடைய எருசலேம் பட்டணத்துக்கு போன அந்த பயணமானது கிறிஸ்தவ கேலண்டரில் முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகவும் முக்கியத்துவம். அதுதான் எங்களுடைய விசுவாசம். கிறிஸ்தவராக நாங்கள் ஏற்றுக்கொண்ட சில நிகழ்வுகள், அதில் நடைபெற்ற காரியங்கள் எல்லாமே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதன் பிறகாக நாங்கள் காண்கிறோம், ஆண்டோடைய ராத்திரி போஜனம் நடைபெறுகிறது. அதன் பிறகு அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார், அவர் பாடுகள் அனுபவிக்கிறார், சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார், அடக்கம் செய்யப்படுகிறார், கடைசியாக உயிர்த்தெழுகிறார். இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுகிற வாரமாக இருக்கிறதாகவே தான் இந்த வாரத்தை நாங்கள் பரிசுத்த வாரம் என்று அழைக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகிற வாரம், ஆண்டவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்ற வாரமாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை போகிறதுக்கு முன்பதாக நான் உங்கள் மத்தியிலே, நான் கடந்த காலத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன எங்களுடைய சபையாக பிரசங்கத்தோர்களை எதையெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்பதை சற்று உங்களுக்கு ஒரு ஞாபகத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளல் என்ற தலைப்பின் கீழே லூக்கா சுவிசேஷத்திலிருந்து பல காரியங்களை இயேசுவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவதாக அவர் சோதனை எப்படி ஜெயித்தார், அதன் பிறகாக நாங்கள் பார்த்தோம் அவருடைய பணி எப்படி இருந்தது, அதன் பிறகு நாங்கள் அவருடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம், கடந்த கிழமையில் பார்த்தோம் ராத்திரி போஜனத்தை குறித்து பார்த்தோம். ஆக இன்றைய நாள் இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுதான் ஆண்டவரை ஆராதிப்பது எப்படி என்று. சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பாங்க, இன்றைக்கி என்ன நான் நமஸ்காரம் சின்னதாக முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி. இல்லை, நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம், இன்னும் அதிகமாக நமஸ்கரிக்க போகிறோம். காரணம் நமஸ்காரத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு அது எப்படி ஆண்டவருக்கு நாங்கள் நமஸ்காரத்தை செலுத்த வேண்டும் என்பதை ஒழுங்காக நாங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகாக நாங்கள் நேரத்தை எடுத்து நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம். ஆமேன். என்னோட ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அநேக பார்த்துருக்கீங்க, டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ராஜதந்திரி ஒரு தேசத்துக்கு போகும் பொழுது எப்படி அழைத்து செல்லப்படுவார். ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்துக்கு ஒரு ராஜதந்திரி, ஒரு ஜனாதிபதி யாராவது ஒரு போகும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு பெறுகிறார். அதே போன்ற ஒரு பின்னணித்தான் இன்றைய நாளிலே குருத்தோலை ஞாயிறிலே அன்றைய எருசலேம் பட்டணத்தில் நடந்தது. ஆண்டவர் ஒரு மகிமை உள்ள ராஜாவாக, ஒரு யுத்தத்திலே மிகவும் எல்லா யுத்தத்திலே வெற்றி பெற்றவராக, எல்லா தன்னுடைய பரிவாரங்களோடு வெற்றி களிப்போடு வெற்றியின் ராஜாவாக அன்றைய நாளிலே ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்துக்கு கழுதை குட்டியிலே நாங்கள் போனார். நாங்கள் வாசிக்க கேட்போம். அந்த பாதியை நாங்கள் லூக்கா சுவிசேஷத்திலேருந்து நாங்கள் பார்ப்போம். லூக்கா 19:20 40 வசனங்கள் வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெதானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில்
திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நாங்கள் ஜெபிப்போம். கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளை நாங்கள் நினைவு கூர்ந்த நாள் நீர் ராஜாவாக உயர்த்தப்பட்டு, ஆண்டவரே, மக்களால் சுவாமி ஆரவாரத்தோடு அழைக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட தேவன் சுவாமி. இன்றைய நாளிலே நாங்கள் அதை குறித்து தியானிக்கப்பொழுது சுவாமி, எங்கள் மத்தியிலே நீங்கள் ராஜாவாக எங்கள் இருதயங்களை எங்கள் நினைவுகளை உயரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் வைக்கிறேன். இந்த வாரத்தை பகிர்ந்து கொள்ள என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதற்குள்ளாக நீங்கள் வைத்திருக்கும் செய்தியை சரியான விதத்தில் விளங்கி கொள்ள எங்களுக்கு உங்களுடைய கிருபை கொடுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். நான் முன்னது சொன்னது போலவே இந்த நாளானது இன்று இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுது. இயேசுவின் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான நாள், மிகவும் அவருடைய ஊழியத்திலே மிகவும் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இதற்கு சில காரணங்கள் இருக்கு. நீங்கள் சில நேரம் ஆண்டவரை பற்றி நாங்கள் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் 5000 பேரை போஷித்தவர், அவர் இன்னுமாக பல விதத்தில் அவர் ஊழியங்கள் செய்தவர் என்று, அவர் போதனைகள் பிரசங்கங்கள் செய்தவர் என்று பல விதத்தில் ஆண்டவருடைய குணாதிசை பல விதத்தில் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஊழியங்களை. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பம் தான், இந்த ஒரு தருணம் தான் ஆண்டவரை ராஜாவாக ஜனங்கள் நமஸ்கரித்தது, ஆராதனை செய்தது. வேதத்தில் மற்ற இடங்கள் எல்லாத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். சில இடங்களில் அவர் பிரசங்கத்தை முடித்து விட்டு அவர் போனார், சில சீஷரோடு அவர் பயணித்தார், பல விதங்கள் நடந்தது. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பமானது மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஆண்டவரை ஜனங்கள் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை ராஜாவாக ஆர்ப்பரித்தார்கள், ராஜாவாக அவரை கொண்டாடினார்கள். ஆகவே இது ஆண்டவருக்கு ஏற்ற மகிமை, அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்ட நாளாக கருதப்படுகிறது. அதனாலே தான் சில சபைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குருத்தோலைகளை எடுத்து இன்றைய நாள் வரைக்கும் அதை ஞாபகார்த்தமாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அன்றைய நாள் எங்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கும் இது முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு முதலில் சொன்னது போல, நாங்கள் இந்த நாள் ஆராதனை குறித்து நாங்கள் கதைக்க போகிறோம், ஆராதனை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆராதனை என்றால் என்ன? நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம்? நாங்கள் எப்படி நாங்களை ஆராதிக்கிறோம்? சில நேரத்தில் நீங்கள் இந்த கேள்வி முதலில் கேட்டால், நீங்கள் யாரை நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற பதில் தான், ஆண்டவர் தான் சிஸ்டர் ஆராதிக்கிறோம், வேற யாரை ஆராதிக்கிறோம்? நாங்கள் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். அதில் எந்த பிழையும் இல்லை, ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவரை நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சிலருக்கு அற்புதம் செய்தவராக இருக்கலாம், சிலருக்கு சுகப்படுத்தியவராக இருக்கலாம், சிலருக்கு பொருளாதாரத்திலே அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தவராக இருக்கலாம், சிலருக்கு படிப்பிலே அவருக்கு உதவி, பல விதங்கள். இது எல்லாத்திலும் எந்த தவறுமே இல்லை. ஆண்டவருடைய குணாதிசயங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து அவரை ஆராதிப்பதில் எந்த பிழையும் இல்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் தவறுகிறோம். என்னவென்றால், அவரை நாங்கள் ராஜாவாக நினைத்திருக்கிறோமா? அவரை ராஜாவாக நாங்கள் அங்கீகரித்திருக்கிறோமா? அவர் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை செய்கிற தேவனாக மட்டுமே கண்டுக்க, ரட்சகராக கண்டிருக்கோம், பாவத்தை மன்னிக்கப்படும். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில ராஜாவா? அவர் உங்கள் வாழ்க்கையை ராஜாதி ராஜனாக ஆளுகை செய்கிறாரா? இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை நமஸ்கரிக்காவிட்டால், ஆண்டவரை ராஜாவாக நமஸ்கரிக்காவிட்டால், உண்மையில் அது சரியான நமஸ்காரம் அல்ல, அது சரியான ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது ஆண்டவரிடத்தில் நாங்கள் இணைக்கப்பட்ட அவரிடத்திலிருந்து கிருபை பெறுகிறது. ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற சந்தர்ப்பம், அந்த இணைக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலே நீங்கள் அவரை ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும். அவர் ராஜாவாக இருக்க வேண்டும். நீங்கள் ராஜாவாக அவரை அங்கீகரிக்கும் அந்த தருணத்தில் தான் உண்மையான நமஸ்காரம் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படும். அது வரைக்கும் அவர் அற்புதம் செய்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியிலே மட்டுமே அவர் ஆளுகை செய்து கொண்டு இருப்பார். ஆக ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்பது அவரை நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்வது.
இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட ராஜா என்று. முதலாவதாக அவர் மெய்யான ராஜாவாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் எளிமையான ராஜாவாக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் இயேசுவை நாங்கள் ராஜாவாக அங்கீகரித்தல் முக்கியம். நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக மெய்யான ராஜா என்றால் என்ன என்று. இங்கு நாங்கள் இப்படி செய்யப்படுகின்ற ஆராதனைகள் எல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. வரலாற்றிலே, வேதாகமத்திலே, பழைய ஏற்பாடுகளிலிருந்து ஒரு பின்னணிக்குள்ளாகத்தான் இந்த ஆராதனை செய்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்றைய நாளிலே இயேசுவானவர் எருசலேம் பட்டணத்துக்கு போவது அவர் ஒரு போதகராக அல்ல, அவர் ஒரு அற்புதம் செய்கிறவராக இல்லை, அவர் வேறு எது காரியங்களை செய்கிறவரல்ல. அந்த நாளில் அவர் சென்றது அவர் ராஜாவாக, ஒரு மன்னனாக, ஒரு ஜெய கொடியோடு அவர் பெரிய ஒரு மன்னன் ஒரு யுத்தத்தை முடித்து கொண்டு தன் தேசத்துக்கு திரும்புவது எப்படிப்பட்ட ஒரு ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் மகிமையும் ஜனங்கள் கொடுப்பார்களோ அப்படிப்பட்ட மகிமையில் தான் ஆண்டவர் அந்த நாளிலே எருசலேம் பட்டணத்துக்கு போனார். அவர் அந்த இடத்துல போகும்போது ஜனங்கள் அவரை கேட்டு சொன்னார்கள், இயேசு கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஓசானா ஓசானா என்று அவர்கள் ஆட்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று. காரணம் என்ன? ஓசானா என்றால் என்ன அர்த்தம்? என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று ஆட்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். அவர்கள் ஏன் ரட்சிக்க வேண்டும்? யோசித்திருக்கிறீர்களா? ஏன் எங்களை ரட்சியம் ரட்சியம் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அந்த நேரம் அந்த ஜனங்கள் ரோம அதிராஜ்யத்திலே, ரோம ஆட்சியிலே மிகவும் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மிகவும் சில கஷ்டமான தருணங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்த இந்த ரோம ராஜ்யத்தின் நிமித்தம். ஆகவே அவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்யும் பொழுது, இயேசு பிரசங்கம் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் அவருக்கு இருந்த ஒரு ஏக்கம் தான், இவர் எங்களை ரட்சிக்க மாட்டாரா, இவர் ரட்சிக்க மாட்டாரா, இவர் இந்த ரோம ராஜ்யத்தை அடித்து ஒழித்து அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் செய்து அவர் ராஜாதிராஜ் எல்லாம் செய்ய மாட்டாரா? இதுதான் ஜனங்கள் மத்தியிலிருந்து காத்திருந்த ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே தான் இந்த இடத்திலே அவர் ராஜாவாக வரும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். நாங்கள் தேசங்களில் ராஜாக்கள் நாங்கள் வாழ்ந்த ஒரு சில காலப்பகுதியில் நாங்கள் எங்கள் தேசத்துக்குள்ள அநேக ராஜாக்கள் ஆண்டிருக்கார்கள். அந்த காலத்து மன்னர் காலத்திலிருந்து. அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு கால பகுதிகளிலும் ஒரு ராஜாவை குறித்து அல்லது ஒரு தலைமைத்துவத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு எப்படியும் ஜனங்கள் மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த காலத்தில் ஜனங்கள் குளங்களை கட்டினார்கள், வாவிகளை கட்டினார்கள், ஜனங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான செய்திகளை செய்தார்கள். ஆக அந்த நேரத்தில் இந்த எதிர்பார்ப்பு ஜனங்களுக்கு தங்களுடைய விவசாயத்துக்கு இந்த ராஜா உதவி செய்ய வேண்டும். காலப்பகுதியில் போகும்போது யுத்தங்கள் வரும்போது யுத்தத்தை இந்த ராஜா தீர்த்து வைக்க வேண்டும். கூட காலம் இல்லை, எங்களோட கிட்டடி காலப்பகுதியை கூட யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் தேவையாக இருந்துச்சு. ஒரு யுத்தம் இருக்குது, அந்த யுத்தத்தை முடிவில் கொண்டு வர ஒரு தலைமைத்துவம் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஆளுகை தேவைப்பட்டுச்சு. அதன் பிறகு கொஞ்ச நாள் சென்றோன்னு எங்களுக்கு என்ன தேவைப்படுச்சு? பொருளாதார பிரச்சனை. ஆக இந்த தேசத்தை பொருளாதாரத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு தலைமைத்துவம் தேவை. ஒருவர் பொருளாதார பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். இன்னொரு போன வருஷத்தில் இன்னொன்று ஒரு காரியத்தை யோசிச்சு, அதான் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொன்னார். அதாவது ஒருவர் இந்த நடக்கிற நடைமுறையை மாற்ற, ஆட்சியை மாற்றப் போகிறார். யாரோ ஒருவரை குறித்தான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அரசனை, ஒரு ராஜாவை, ஒரு தலைமைத்துவத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு மனுஷர் மத்தியில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் நாங்கள் அந்த விதத்தில் தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் உருவாக்கப்பட்டது அப்படித்தான், ஒருவரோட ஆளுகை கீழால் தான் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த ஜனங்களும் ஆண்டவரை அந்த நாளில் ஆராய்த்தது. இப்பொழுது அவர் எங்களை ரட்சிக்க வந்து விட்டார், இதோ உங்களோட ரட்சிகர் வந்து விட்டார், இதோ அவர் இனிமேல் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதோ அவர் இந்த ரோம ராஜ்யத்தை அவர் அழிக்க போகிறார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் தான் அன்றைய நாள் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் அன்றைய நாளை மகிமைப்படுத்தினார்கள். இது ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தையின் ஒரு நிறைவேற்றமாகவும் அன்றைய நாள் இருந்தது. அன்றைய நாள் ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்துக்கு கழுதை குட்டியில் போவதை குறித்து பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அந்த நாள் சகரியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும்
ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சீயோன் குமாரத்தியே களிகூறு, உன் ராஜா எப்படி வருகிறார்? கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறார். அவர் ஒரு சாதாரண ராஜா வரவில்லை. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் நீதி உள்ள ராஜா, அவர் ரட்சிக்கிற ராஜாவாக வந்தார், அவர் தாழ்மை உள்ள ராஜாவாக வந்தார். நாங்கள் ஒரு ராஜாவை குறித்து சில நேரம் நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பயம் கூட வரும். ஏனென்றால் இந்த ராஜா எங்களை அடிமைப்படுத்தி விடுவார். அந்த காலத்தில் அந்த ஒரு பயமும் இருந்தது. ஏனென்றால் அநேக பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட எங்களோட நாட்டில் கூட சில வரலாறுகள் நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் அடிமைப்படுத்தி ஜனங்களை ஆளுகை செய்தார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்தது, இந்த ராஜா வந்தாது எங்களுக்கு உதவி செய்வார், இல்லாது இவர் எங்களை அடிமைப்படுத்தி போடுவாரா என்று. சிலர் நாங்களும் இன்றைய நாள் எங்களுக்கு ராஜாவாக நாங்கள் ஒரு மனுஷனாக இல்லாவிட்டாலும் சில காரியங்களுக்கு நாங்களும் அடிமைப்பட்டிருக்கிறோம். என்ன என்று தெரியுமா? சற்று நாங்கள் எங்கள் வாழ்க்கை யோசிப்பாங்க, சில காரியங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம். அந்த ராஜான்ற இடத்தை சில விஷயங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம். அதாவது எங்களுடைய தொழிலாக இருக்கலாம், எங்களோட படிப்பாக இருக்கலாம், எங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம். சில காரியங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். அந்த ராஜா அந்த ஆளுகிற வல்லமையை சில விஷயங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதுதான் இன்றைய நாள் எங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரம் வேலை வேலை என்று ஓடுகிறோம், சில நேரம் படிப்பு என்று, பிள்ளைகள் என்று, பொருளாதாரம் என்று, இது எதுலையும் பிழை இல்லை. ஆனாலும் எங்களுடைய இடத்தை அதிக நேரம் எங்களை ஆளுகை செய்வது எது என்று கேட்டால், சில நேரம் எங்களுடைய தொழில் எங்களுடைய ராஜாவாக இருக்கலாம். அப்படியா? காலையிலே எழுந்து அதிகாலையில் எழுந்து வேலைக்கு சென்று இரவாகி வருகிற அநேகரை எனக்கு தெரியும். அவர்கள் கஷ்டப்படுவது அவருடைய தொழிலுக்காக எல்லாமே. ஆனாலும் அது எங்களை கட்டுப்படுத்தி விடுவோமே, ஆனால் நாங்களும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ராஜா வருவது, இயேசுவாகிய ராஜா வருவது எங்களை அடிமைப்படுத்த அல்ல. அவர் அந்த அடிமைத்தல் நாங்கள் எதுக்கு அடிமைப்பட்டிருக்கோம், அதில் எங்களை விடுதலையாக்கி அதை ஆளுகை செய்வதற்கு, அதை எப்படி சரியான விதத்திலே நாங்கள் ஆளுகை செய்வதை எங்களை சொல்லிக் கொடுக்கவே அவர் வருகிறார். இந்த ராஜா கடையில் அடிமைத்தனம் இல்லை. அவர் எங்களை அன்பினாலும் தாழ்மையினாலும் ஆள வந்த ராஜா. ஆமேன் என்று சொல்வீர்களா? இந்த இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். அவர் எங்களை ஆளுகை செய்ய வந்த ராஜா. ரெண்டாவதாக, அவர் எளிமையான ராஜா. ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் யோசிக்கக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கற்பனை உங்களுக்குள்ள இருக்கும்? அவர் கம்பீரமாக இருப்பார், உயரமாக இருப்பார், ராஜ உடுப்புகளெல்லாம் உடுத்திருப்பார். ஒரு ராஜா குறித்து இப்படிப்பட்ட ஒரு கற்பனை. அவரை சுற்றிலும் படை சூழ, எந்த நேரம் ஆமியில் இந்த நாள் அவங்களோட படை எந்த நேரம் சுற்றி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு கற்பனை தானே ராஜாவை குறித்து வரும். ஆனால் எங்களுடைய ஆண்டவராக இயேசு எப்படி வந்தார்? அந்த இடத்துல எளிமையாக, திருமமாக. சகோதரி அந்த இதை வாசிங்க. சகரியா சொல்லப்பட்டது எப்படி? என்ன 9:9 திருமமாக வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் எப்படி வருகிறார்? கழுதையின் மேலே ஏறி வருகிறார். அந்த காலத்தில் எங்களுடைய வரலாற்றிலே பண்டைய காலத்திலே அநேகமாக ராஜாக்கள் அவர்கள் குதிரையிலும் அந்த வண்டிகளிலும் தான் சவாரி செய்வார்கள். ஆனால் இந்த காலத்திலே சில நேரம் ராஜாக்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் வேறு தேசங்கள் வரும்போது அவர்கள் பெரிதாக அந்த குதிரைகளை வராவிட்டாலும் குதிரைகளின் அணிவகுப்பு அநேகமாக நீங்கள் கண்டிருப்பீர்கள். குதிரைகள் அணிவகுத்து நிற்கும். ஏனென்றால் குதிரைகள் என்பது சொல்லப்படுவது ஒரு ராஜாவுடைய கம்பீரம், ஒரு கர்வம், அது ஒரு ஆடம்பரம். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன கிழமையில் எங்களை இந்தியாவிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட விதம், இந்த படங்களை சில படங்களை நான் காண்பித்திருக்கேன். எந்த விதத்திலே அவர்கள் அந்த குதிரை அணிவகுப்பிலே அந்த ராஜாவாக, அந்த அதிதியை, அந்த பிரதான ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று. இது இந்த நாட்களிலும் இந்த குதிரை அணிவகுப்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல தெரிந்து கொண்டது ஒரு கழுதை குட்டி. அவர் அதுக்கு மிகவும் மாறுபட்ட ஒரு அரசன் இப்படி வரவே மாட்டார், ஒரு ராஜா இப்படி வரவே மாட்டார். அந்த அவர்களுடைய சிந்தனையில
முற்றும் வேறுபட்ட ஒரு வழியில தான் ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல வந்தது. ஆண்டவர் இயேசு வந்து தன் சீஷர்கள் சொல்லும் பொழுது, நான் இப்பொழுது எருசலேம் பட்டணத்துக்கு நான் போக போகிறேன்னு சொல்கிற நேரம் சீஷர்களே சரியான சந்தோஷம். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது இதுதான். இவ்வளவு காலமாக அவர் இவ்வளவு தான் இதை செய்யாமல் இப்போது தான் ஆண்டவரே நாங்கள் சொல்கிற வழிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் ராஜாவாக வேணும். அதாவது அதே மாதிரி ஒரு அரசன் எப்படி போவாரோ அதே மாதிரி குதிரையில் ஏறி பெருசாக போகணுன்றது தான் இந்த சீஷர்களை எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், போயிட்டு ஒரு கழுதை குட்டியை கொண்டு வரும்படி சொல்லுகிறார். சில நேரம் அது மிச்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆண்டவர் இந்த கழுதை குட்டியில் எருசலேம் பட்டணத்துக்கு போகிறதுன்றது ஒரு ராஜாவை குறித்திருக்க எதிர்பார்ப்பிலே முற்றிலும் முரணானது. அது ஒருபோது நடைபெறாது. மிகவும் வேறுபட்ட ஒரு காரியம். ஒரு ராஜா வந்து ஒரு இராணுவ தலைவர் எப்படி போவார் என்றால் மிகவும் ஆரவாரத்தோடு போவார். ஆனால் நம் ஆண்டவர் மிகவும் எளிமையாக கழுதை குட்டியிலே அந்த இடத்துல அவர் காண்பித்தது அவருடைய பணிவையும் அவருடைய எளிமையும், அவர் எவ்வளவு தாழ்மையோடு இந்த காரியத்தை செய்கிறார், அவருடைய அரசாட்சி எப்படிப்பட்டது என்பதை அவரை மக்களுக்கு காண்பித்தார். அவருடைய அரசாட்சியானது இந்த உலகத்தில் பெரிய பெரிய இந்த ஆடம்பரத்தை கொண்ட ஒரு அரசாட்சி அல்ல. அவருடைய அரசாட்சி மிக எளிமையான ஒரு அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே அன்பு, சமாதானம், சந்தோஷம் என்பது மாத்திரமே இருக்கிறது. அவர் ராஜாவாகவே பிறந்த ஒரு தேவன். உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டபோது அடிக்கடி ராஜா என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவருடைய பிறப்பில் கூட அவர் மிகவும் எளிமையாகவே இருந்தார். இயேசு அன்றைய நாள் எளிமையான ராஜாவாக ஜனங்கள் மத்தியில் வந்தார். அவர் வந்தது அந்த எளிமைக்கு காரணம் அவருடைய எதிர்பார்ப்பு எங்கு போக இருந்தது. அவர் ராஜாவாக ஆடம்பரமாக அவர் ஆளுகை செய்ய அல்ல, ஆனால் அவர் சில சிலுவை மரணத்தை நோக்கி போகிறார். ஏனென்றால் எங்களை அவர் மீட்க வேண்டிய, எங்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் கரத்தில் இருந்தது. ஆகவே அவருக்கு தேவைப்பட்டது அரசர்கள் போல ஆடம்பரமாக சென்று ஒரு சிறிய காலத்துக்கு ஆட்சி செய்வதற்கில்லை. அவருடைய ஆட்சி மிகவும் நீண்ட ஆட்சி, அது சதா காலத்துக்கு உரிய ஆட்சி. ஆமென் என்று சொல்லுவோமா? இந்த எளிமையான ஆண்டவர் சதா காலத்தை ஆளுகை செய்யும்படியாக அவர் எளிமையான ராஜாவாக அவர் இந்த இடத்துக்கு வந்தார். அவர் ஆள வந்தது இந்த உலகத்தை அல்ல, உலகத்தை ஆளுவதற்காக, அவரை உலகத்தை சுகப்படுத்துவதற்கு அவர் வந்த தேவன். அவர் அந்த உலகத்திலே அவர் எதிர்பார்த்தபடி ரோம ராஜ்யத்தை அடித்தொழித்து ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வர அல்ல, அதுக்கு பதிலாக எங்களுடைய ஆக்கினையை, எங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மறிப்பதற்காக வந்த ராஜா அவர் வந்தது எங்களை இந்த உலகத்தில் ரோம ராஜ்யத்தை அழிப்பதற்காக, ஆனால் பாவத்தில் வீழ்ந்ததை எங்களை ஆண்டவர் மீட்டெடுக்கத்தக்க வந்தார். ஆகவே அவர் எளிமையான ராஜா, ஆனால் அவருக்குள்ளே வல்லமை இருந்தது. இந்த உலகத்தை எதிர்பாராத ஒரு வல்லமை ஆண்டவரிடத்தில் இருந்தது. நாங்கள் இந்த ராஜாவை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவராக இயேசு மிகவும் இந்த ராஜாக்களுக்கு மிகவும் முரண்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருடைய வல்லமை சதா காலங்களிலும் மிகவும் உயர்வானது. ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன் என்று சொல்லுவோமா? அடுத்ததாக இந்த கழுதை குறித்து நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த கழுதை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் இதற்கு முன் ஏறியிராத ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று. உங்களுக்கு தெரியும், ஒரு மிருகத்தை, ஒரு பழக்கமில்லாத ஒரு மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து யாராவது ஏறி போனால் அது என்ன செய்யும்? அது பயப்படும், அது மிரண்டு போகும். ஜனங்கள் ஆரவாரங்கள், அந்த இடத்துல எல்லாரும் கத்துறாங்க, எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, அந்த இடத்துல பயந்து போகும், பல விதத்தில் அங்கும் இங்கே ஓடக்கூட தொடங்கும். ஆனால் இந்த கழுதை கூட அந்த நேரத்தில் ஆண்டோட ஆளுகைக்கு உட்பட்டு அமைதியாக இருந்தது. அந்த கழுதைக்கு தெரிந்திருந்தது, தன்மேல் பயணம் செய்பவர் இந்த ராஜா, தன்னை உருவாக்கின படைத்த ராஜா, அவருடைய படைப்புகளுக்கெல்லாம் மேற்பட்டவர், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த அந்த ராஜாவின் கைகளிலே, அந்த ராஜாவின் ஆளுகையிலே இந்த கழுதை கூட அமைதியாக பயணம் செய்து கொண்டிருந்தது. உண்மையிலே எனக்கு அன்பானவர்களே, இது உண்மையாகவே இது எசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது ஆண்டோட ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் அந்த வசனத்தை வாசித்து விட்டு நாங்கள் பார்ப்போம். எசாயா 11:7-9 மட்டும் என்ன சொல்லுது நாங்கள் பார்ப்போம். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை வீரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்.
பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டோட ராஜ்யம் வருது மனுஷரோடும் மிருகங்களோடும் சிருஷ்டிகளோடு எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கும்னு. அதாவது இந்த சிருஷ்டிகள் மனுஷனுக்கு விரோதமாக வேலை செய்யாது. அதுகளுக்கு தெரியும். அந்த இடத்துல சொல்லுது, அதுக்கு தீங்கு செய்வார் யாரும் இல்லை, அதுக்கு தீங்கு செய்ய கேடு நினைப்பார் யாரும் இல்லை, அதுகளுக்கு நன்றாக தெரியும். இந்த படைப்பு கூட மனுஷனோட இணங்கி போகும், அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றபடி இணங்கி போகும். அதுதான் ஆண்டோடைய ராஜ்யம். ஏனென்றால் ஆண்டவர் சகலத்தையும் வல்ல ஆளுகை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்றைய நாள் அந்த கழுதை குட்டி கூட தெரிந்திருந்தது தான் ஆராதிப்பது யார் என்று. ஆண்டவர் எளிமையான ஒரு ராஜ்யத்தை நிறுவும்படி வந்த தேவன். அவர் எங்களுடைய எதிர்பார்ப்பை விட மிகவும் மேலான ஒரு நோக்கத்துக்காக வந்தவர். அந்த நோக்கம்தான் ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு எங்களை ஒரு நாளைக்கு சதாகால வாழ்க்கை கொண்டு போகத்தக்கதாக, சதாகால ஆளுமைக்கு எங்களை கொண்டு போகத்தக்கதாக எங்களுக்காக மறிக்கும்படி வந்த எளிமையான ராஜா. இவ்வளோ நேரம் நான் ராஜா ராஜா ஆண்டவருக்கு சொல்கிறேன். இந்த ராஜாவை நாங்கள் ஆராதிக்கலாம், எப்படி அவர் ராஜாவாக அங்கீகரிப்பது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ஆண்டவர் ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், அவர் ராஜாவாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால், முதலாவதாக நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது உண்மையிலே சபையிலே செய்யப்படும் ஒரு காரியம் அல்ல. சற்று அவதானமாக கேளுங்க. நாங்கள் நினைக்கிறேன் சபைக்கு வந்து இங்கே 2 பாடல்களை பாடி நாங்கள் ஆண்டவரை இதுதான் ஆராதனை. உண்மையிலே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆராதனை என்பதை வெளியிலே நீங்கள் செய்கிற ஒரு காரியம். நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது, நீங்கள் சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியம் சொல்லி எந்த நேரமும் எதை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீர்கள், எந்த நினைவு எந்த நிமிஷம் உங்களோட மனதிலே இருக்கிறதோ அதுதான் நீங்கள் ஆராதிக்கிற முதல் காரியம். ஆண்டவர் குறித்த சிந்தனை இருக்குமே ஆனால் இந்த நேரத்தில் அது ஆண்டவருக்குரிய ஆராதனை. ஆனால் எங்களுடைய தொழிலை குறித்து, எங்களுடைய படிப்பை குறித்து, எங்களுடைய மற்ற காரியங்களை குறித்து எங்களுடைய சிந்தனை எந்த நேரம் இருக்குமே ஆனால் அதுதான் நாங்கள் செய்கிற ஆராதனை. வில்லியம் டெம்ப்ளர் என்று சொல்லப்படுகிற ஒரு பாதிரியார் சொல்கிறார், நீங்கள் தனிமையில் இருக்கும்போது எதை அதிகமாக தேடுகிறீர்களோ அதுவே உங்களுடைய வேதம், அதுதான் நீங்கள் ஆராதிக்கிற விஷயம், அதைத்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. எதை குறித்து, உங்களோட தொழிலை குறித்து, உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு வீடு கட்ட தேவைப்பட, வீட்டுக்கு நான் எப்படி கட்ட போகிறேன், என்ன செய்ய போகிறேன், சில நேரம் ஏதாவது இன்னொரு பிஸ்னஸ்க்கான யோசிக்கலாம். எதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, எதை குறித்து அதை எந்த சிந்தனையில் இருக்கிறோம் அதுதான் நாங்கள் செய்கிற முதல் ஆராதனை. சற்று யோசிச்சு இந்த நேரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் மறந்துட்டு உங்களோட ஃபோனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க, சரியா? இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, சர்வீஸ் முடிஞ்சு போயிட்டு நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, உங்களோட ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நாட்களில் ஃபோனுக்கு எங்களுக்குள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்புன்னு. எப்படிப்பட்ட தொடர்பு? மிகவும் கிட்டிய தொடர்பு. யாரை விட்டுட்டு போனாலும், யாரை விட்டுட்டு போக மாட்டோம், ஃபோனை விட்டுட்டு போக மாட்டோம். எல்லாம் அவ்வளவு கிட்டிய ஒரு தொடர்பு. ஆகவே அந்த மாதிரி நாங்கள் இந்த கிட்டிய தொடர்புக்கு போல சில நேரங்களில் அந்த ஃபோனை விட்டு போனால் நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஐயோ இந்த வேலை செய்யலாது, அவங்களோட நம்பர் மறந்து போச்சு, எங்கே விட்டு போன சில விதமான சில நேரங்கள் சிந்தனைகள் தோன்றும் இல்லையா? ஒரு கலவரம், ஒரு விதமான பதற்றம் வரும் இல்லையா? ஆண்டவராக இயேசுகிட்ட நீங்கள் ஜெபிக்காத நேரம், வேத வசிக்காத நேரம், அவரோட தொடர்புலேருந்து நீங்கள் விடுபடுற நேரம், இந்த பதட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த ஒரு பதட்டம் வந்திருக்குமா? ஐயோ நான் இன்னைக்கு இதை செய்யலையே, நான் இன்னைக்கு வாசிக்கலையே, ஐயோ நான் ஆண்டவரை தேட முடியாமல் போயிட்டு. சில நேரம் எங்களுக்கு சில நேரம் ஆண்டவரோட அந்த காரியம் முதலாவதாகவே தோன்றாது. ஏன்னா அதை விட வேறு விஷயங்கள் எங்கள் மனதை மிகவும் ஆளுகைப்படுத்தியிருக்கும். அதுதான் பிழையான ஆராதனை. அதுதான் அந்த சில நேரம் விக்கிர ஆராதனையாக மாறுகிறது. விக்கிர ஆராதனை என்பது சொல்வது ஒரு சிலைக்கு முன்னுக்கு போயிட்டு வணங்குவது மாத்திரமல்ல, எதற்கு ஆண்டொரு இடத்தை எது அதிகமாக எடுக்கிறதோ அதுவே விக்கிர ஆராதனை. சில நேரங்களில் நான் கீழே காரியாரத்தில் நான் வேலை செய்து கொண்டு போல இருக்கிற நேரங்களில் கொஞ்சம் வேலை அதிகம் நிமித்தம் சில நேரம் மேலே ஜெபங்கள் நடைபெறும். அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கலந்து கொள்ள எல்லாம் போகும் எனக்கு. சில நேரம் ஆண்டவர் குடிக்க சரியான நேரத்தை கொடுக்க எல்லாம் எனக்கு போகும். அந்த நேரங்களில் நான் கடந்த நாட்கள் நான் யோசிச்சுக்கொண்டேன், என்னுடைய ஊழியம் கூட எனக்கு விக்கிரமாக மாறி இருக்குது.
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கூட அந்த ஆண்டோட வேலை காரியத்தை தான் செய்கிறேன், வேற ஒன்றையும் செய்யலை. ஆண்டோட ஊழியத்துக்காக தான் கஷ்டப்படுறேன் இல்லாமல். ஆனால் ஆண்டவர் அதை விட எங்கிட்ட எதிர்பார்ப்பது அவரோடு இருக்கிற நெருங்கிய உணர்வு. அவருக்குரிய நேரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் எந்த இடத்தில் ஆண்டவருக்குரிய இடத்தை கொடுக்காமல் வேறொரு காரியத்தை கொடுக்கிறோம் என்றால் அதுவே விக்கிராராதனை. நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவரை விட்டு வேறு ஏதாவது ஒரு காரியத்தை நமஸ்கரிக்கலாம். சற்று எங்களை நாங்கள் யோசித்து பார்ப்போம், நாங்கள் எதை நாங்கள் அதிகமாக நமஸ்கரிக்கிறோம் என்று. நீங்கள் ஆண்டவராக இயேசு உங்களோட வாழ்க்கையில் தேவையானால் அவரை நீங்கள் ராஜாவாக, அவரை முதலாவதாக நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். 1 தீமோத்தேயு 1:17 இப்படி சொல்லப்படுகிறது: நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜா. அவரை நீங்கள் சில நேரம் பார்க்க முடியாது, ஆனால் அவர் அதரிசனம் சொல்ல அவரை நீங்கள் பார்க்க முடியும், அவரை தரிசனத்தை காண முடியும். ஆனாலும் அவர் இருக்கிறார். நீங்கள் ஆராதனை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் தொழிலுக்கு போகிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் சமைக்கிற இடத்துல, எங்கே இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு தேவை உங்களோட ஆராதனை. அதை விட்டு நாங்கள் வேற காரியங்கள் யோசிப்போம் என்றால் ஆண்டவருக்கு அது மகிமை கொண்டு வராது. அவருக்கு தேவை, அவர் அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அவர் அந்த இடத்துல உங்களுக்கு அவர் அதரிசனமாக இருக்கிற ஒரு தேவன். அவருக்கு எப்பொழுதும் துதியும் கனமும் மகிமையும் உரித்தாக வேண்டும். ஆகவே நாங்கள் ஆண்டவரை ராஜாவாக நாங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். 2வது காரியம்தான் கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படுத்துவது. கீழ்ப்படிதல் என்பதும் ஒரு ஆராதனை இன்னொரு பகுதி. அதாவது அந்த கதையில், அந்த காரியத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார் தன் சீஷர்களை பார்த்து, இந்த அந்த ஒரு கழுதை சென்று அழைத்து வாருங்கள் என்று. ஆகவே இந்த நேரம் அந்த சீஷர்கள் ஏற்கனவே சொன்ன போல சீஷர்கள் சில நேரம் அது ஏமாற்றமாக இருந்தாலும் ஆண்டவரில் எந்த கேள்வியும் அவங்க கேட்கல. அவர்கள் போயிட்டு அந்த கழுதையை கொண்டு வரார்கள். கழுதைக்கு சொந்தக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன இது யார் அழுக்குறன்னு கேட்டபோது, இது ஆண்டவருக்கு தேவை, அது ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர்களும் எந்த கேள்வியும் கேட்கல. சில நேரம் ஆண்டோட காரியங்களுக்கு கேள்வி கேட்காமல் இருப்பது கூட ஒரு ஆராதனை தான். கீழ்ப்படிவு என்பது மிக முக்கியமான ஒரு ஆராதனை. கீழ்ப்படிவில் என்பது சில நேரங்கள் ஆண்டோட எல்லா கேள்வியும் கேட்டு, இதுக்காகத்தான் கூப்பிட்டீங்களா ஆண்டவர், இதுக்காகத்தான் செய்யணுமா, எல்லாம் தெரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிதல் என்பது சொல்லுது. அது கீழ்ப்படிதல் இல்லை, அதுக்கு சொல்றது ஒப்பந்தம்னு சொல்லி. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் செய்கிறீங்க, நான் இதை செய்ய போகிறேன், ஆகவே இப்படித்தான் நடக்க போகுது. இது ஒரு ஒப்பந்தம். இது கீழ்ப்படிவு இல்லை. கீழ்ப்படிவு என்று சொல்வது ஆண்டோடத்திலே எந்த ஒரு காரியத்தை திரும்பி ஏன் என்று கேட்காம அவர் சொல்வதை செய்வது தான். நல்ல ஒரு உதாரணம் தான் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை அவன் பலியிட சொன்னது போல அவன் அடுத்தது ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறான், இவன் பிள்ளையை எனக்கு பலியிடு. அதன் பிறகு ஆபிரகாம் கதைக்கவே இல்லை ஆண்டவரோட. அடுத்த நாளே போயிட்டு பிள்ளையை பலியிட போயிட்டான். ஏன் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவரை, ஒன்றுமே கேட்கல. ஏன்னா அவனுக்கு விசுவாசம் இருந்தது, தனக்கு பிள்ளை கொடுத்த ஆண்டவருக்கு தன்னை பிள்ளை எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு உங்களோட தொழிலை, உங்களோட படிப்பை, உங்களோட அந்தஸ்தை கொடுத்த ஆண்டவருக்கு அதை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? அந்த அதிகாரத்தை கொடுப்போமா? நாங்கள் அநேக கேள்விகளை கேட்போம் தானே. உண்மையிலே நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் கஷ்டமான சில சூழ்நிலைகள் வந்தபோது, ஏன் ஆண்டவரே என்று கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவரே இதை நீங்கள் அனுமதித்தீர்கள் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்ற கேள்வி அநேக நேரம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு தேவை ஏன் என்று கேட்க, அவரோட ஆளுகை, அவர் செய்வது நன்மையான காரியம்தான். அவர் செய்வதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அவரிடத்தில் எந்த ஒரு கேள்விக்கு அவருக்கு நாங்கள் அர்ப்பணிப்பது என்பது ஆண்டவருக்கு நாங்கள் செய்கிற ஒரு ஆராதனை. இன்றைய நாளில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் நாங்கள் போராடி கொண்டு இருக்கோம், ஆண்டவரை இதை நான் செய்யத்தான் வேண்டுமா, இது தான் வேணுமா, போகத்தான் வேணுமா. இன்றைய நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு கீழ்ப்படுகிறது கூட நீ செய்கிற ஒரு ஆராதனை. எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், ஒப்பந்தம் இல்லாமல்,
இது ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியில்லாத கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவர் செய்கிற ஒரு ஆராதனை. நாங்கள் பிலிப்பியர் புத்தகத்திலே நாங்கள் காண்கிறோம், இயேசுவானவர் மரண பரியந்தம் அவர் தன்னை கீழ்ப்படிந்தார் என்று. மரண பரியந்தம் அவர் எல்லாம் தெரிந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட சிலுவை மரணத்தை அவர் ஏற்கனவே தெரிந்திருந்த தேவன். இவருப்பட்ட ஒரு கொடூர மரணத்தை நான் அனுபவிக்க போகிற தெரிந்திருந்தும் அவர் பிதாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கவில்லை. அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார். இன்றைய நாளிலே எங்களுடைய கீழ்ப்படிவு எங்கே இருக்கிறது? நாங்கள் எந்த விதத்தில் ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிக்க ஆசைப்படுகிறோம்? அவர் உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக இருந்தால் அந்த கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்புவிக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு காரியம், அவர் உங்களை ராஜாவாக இருப்பாரானால் உங்களுக்காக காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்ய அவர் உங்களை ஒப்புக்கொடு நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சில சின்ன விஷயங்களை நாங்கள் அதுக்கு ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், சில சின்ன விஷயங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு இதை தாங்க எங்களோட ஆளுகை கீழே வச்சுக்கோ, இது என்னுடைய பொறுப்பு, இது தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய தேவைகளை என்னிடத்தில் தான், நான் அதை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் வசனத்தில் மத்தேயு 11:28-21 இப்படி சொல்லப்படுகிறது. நாங்கள் வாசிக்க பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் ஆசைப்படுகிறார் எங்களுடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்ள. சில நேரங்களில் நாங்கள் ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்க விஷயம் தான், நான் உன் வாழ்க்கையில் ராஜாவாக இருந்தால், உன்னுடைய நீ என்னை நமஸ்கரிக்கிறதா இருந்தால், ஆகவே என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு தான், நான் அவற்றை நான் சுமந்து கொள்வேன். ஆண்டவர் சில நேரங்களில் எங்களுக்கு சின்ன ஒரு தொழிலை வைத்துக்கொண்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கொள்கிறோம், இதை எப்படி செய்வது என்று பலதில். ஆனால் ஆண்டவருக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு இதில் நான் விலகி நான் வேறொரு காரியத்தை கூட எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இதை விட பெரிய ஒரு காரியத்தை கொடுக்க அவர் அவர் எங்களுக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். சில படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எனக்கு அந்த படம் கிடைக்கல உண்மையாகவே. அந்த ஒரு சின்ன பிள்ளை ஒரு டெடிபியாரை ஆண்டவர் கேட்பார், சின்ன பிள்ளை டெடிபியாரை கேட்பார், ஆண்டவர் பின்னுக்கு பெரிய ஒரு டெடிபியாரை மறைச்சி வச்சுருப்பார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அதாவது நம்ம சின்ன காரியம், உனக்கு இருக்க பிரச்சனை சின்ன காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர் அதை விட பெரிய காரியங்களை எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியோ ஒரு அரசனோ ஒரு நாட்டை எப்படி ஆளுகிறத பற்றி எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வோம்? ஒரு நல்ல நாடு, ஒரு நல்ல போதுன்னா இதை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வோம்? அந்த ஜனாதிபதி நல்ல படித்தவராக இருந்தாவோ, அவர் நல்ல புகழ்பெற்றவராக இருந்தாரோ இல்லை, அந்த நாட்டு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அந்த தேசத்தில் நல்ல ஒரு ஆளுகை நடைபெறுகிறது என்று நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தானே? ஆகவே ஆண்டவர் இன்றைய நாள் கேட்கிறார், நீ அவர் உங்களுடைய ராஜாவாக இருக்கும் பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களோட காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பாரங்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்கும் பொழுது உங்களோட ஆளுகையில் வைத்துக்கொண்டு கஷ்டப்படாமல் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை எடுத்து ஆசீர்வதிக்கிறதவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் இடத்தில் கேட்பது, அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய காரியங்கள், உங்கள் கையில் வைத்திருக்க அந்த சில கஷ்டமான விஷயங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் ராஜாவாக அதை எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற ஆசைப்படுகிறார். கடைசியாக நமஸ்காரம், சரணடைகிறது. ஆண்டவருக்கு முன்பதாக அன்றைய நாளில் ஜனங்கள் எப்படி ஆராய்த்தார்கள்? ஓசானா என்று சொல்லி தங்களோட ஆடைகளை, மேலாடைகளை கழட்டிய அந்த பாதையில் வைத்து ஆண்டவர் வர்ற அந்த பகுதி ஆண்டவர் அவர் ராஜாவாக அவரை பாடி ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். அந்த இடத்துல அந்த பாஸ்காவை கொண்டாடப்பட இந்த எருசலேம் தேசத்துக்கு வந்தது அநேக ஜனங்கள், அநேக பாஷைக்காரர், அநேக தூர தேசங்களிலிருந்து கூட வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே இந்த ராஜாவை ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற விதத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள், அது ஒரு மனுஷன் தன்னுடைய மேலாடை கழட்டி ஒரு கீழே போட்டு ஒருவரை பணிந்து கொள்வார் என்றால் அது ஒரு நமஸ்காரத்தின் உச்சகட்டம். இந்த ஜனங்கள் அந்த இடத்துல அவர் எந்த விதத்தில் தாழ்மையோடு, எந்த விதத்தில் அவரை பணிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் சென்றார்கள். ஒரு பழைய ஏற்பாட்டில் இன்னொரு இடம் எங்களுக்கு ஞாபகத்தில் வருது. 2 சாமுவேல் 6:14 இப்படி ஒரு இடம் இருக்கு. தாவீது ஆண்டவருடைய
தாவீது ராஜாவாக அவர் மகிமை பொருந்திய ஒரு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டோடைய வாக்குத்தத்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி வந்த நேரம் தன்னுடைய ராஜ உடையை கூட அவர் கழற்றி ஏப்போதை தரித்து கொண்டு ஆண்டவரை நமஸ்கரித்தான் சொல்லப்படும். அதாவது அந்த ராஜா தெரிந்தது தன்னை விட பெரிதான ஒரு ராஜா இருக்கிறார், தன்னை விட ராஜாதி ராஜன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் நமஸ்கரிக்க போகிறேன். அதற்கு முன்பதாக என்னுடைய இந்த ராஜ வஸ்திரங்களோ என்னுடைய ராஜ அந்த அந்தஸ்தோ ஒருபோதும் அது மேலானது அல்ல என்று அந்த இடத்திலே ஜனங்கள் ஆண்டவரை நமஸ்கரித்து ஆராதித்து ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சிலருக்கு அது கஷ்டமாகவும் இருந்தது. யார் அந்த ஒரு சிலர்? சில நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் மகிமை கொடுக்கும் நேரங்கள் சிலர் வந்து சொல்வார்கள், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் இவ்வளோ சர்ச் ஓடுறீங்க, ஏன் அந்த விஷயம் செய்றீங்க? சிலருக்கு ஏன்னா அவர்களுக்கு அவர் ராஜா அல்ல, ராஜாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர்கள் அந்த இடத்துல என்ன சொன்னார்கள், உம்முடைய சீஷர்களுக்கு நீ சொல்ல மாட்டீரா, இவர்களை அதட்ட மாட்டீரா, இவர்களை கட்டுப்படுத்த மாட்டீங்களா, இவர்கள் இல்லாத ஒன்றை உருவாக்கி சொல்லி கொண்டிருக்கிறார்களே. அதுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்தது. அதில் ஆண்டவர் அந்த அவர்களை பார்த்து என்ன சொன்னார், இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளும் ஒரு நாளைக்கு ஆண்டவரை கூப்பிடும். கல்லுகளை கூட நீங்கள் ஆண்டவரை நமஸ்கரிக்காவிட்டால், நீங்கள் ஆண்டவரை ராஜாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், கற்கள் இந்த படைப்பு இந்த சிருஷ்டி கூட ஒரு நாளைக்கு ஆண்டவரை ராஜா என்று கூப்பிடும் என கண்பானார்களே. ரோமர் புத்தகத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம் 8 பார்த்தோம் ரோமர் அந்த வசனத்தை மட்டும். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட தேவன் ராஜாவாக வருவதை எதிர்பார்த்தது சிருஷ்டி கூட காத்திருக்கிறது, அது கூட காத்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க போகிறேன். அந்த இடத்துல கல் என்று சொல்லப்பட்டது அது ஒரு உவமையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அது உண்மையாகவே கல்லைத்தான் ஆண்டவர் சொன்னார். அந்த கல்லுக்கு கூட முடியும், நீ ஆண்டவரை ஆராதிக்கலாம், அந்த கற்களுக்கு கூட முடியும் ஒரு நாளைக்கு என் மகிமையை சொல்ல. இன்னைக்கு நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? எல்லாம் அறிந்த, எல்லாம் தெரிந்த, எல்லாவற்றையும் அறிந்த தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோமே. ஆனால் ஆண்டவர் எந்த விதத்தில் நாங்கள் நமஸ்கரிக்கிறோம்? அவருக்கு ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கிறோமா? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த ஜனங்கள் அந்த இடத்துல ஆண்டவரை நமஸ்கரித்தது, அவர் அது வரைக்கும் பாடுபட்டு இல்லை, அது வரைக்கும் சிலுவை சுமக்க இல்லை, அவர் மரணிக்கவும் இல்லை, அவர் உயிர்த்தெழும், அது எல்லாத்துக்கும் முன்பதாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அது ஒன்றுமே தெரியாமலும் அவர்களே அன்று நாள் ஆண்டவர் ராஜாவாக அவர்களை மகிமைப்படுத்தினார்கள். நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், எனக்காக என் பாவத்துக்காக அவர் பட்ட அந்த மரணத்தை நாங்கள் நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோமானால், நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோமே ஆனால், இன்றைய நாளிலே அவர் எவ்வளோ பெரிய ராஜாவை எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அவர் ராஜாவாக வாழ்வது மாத்திரம்தான் எனக்கு அன்பானவர்களே. ஒரு இடத்துல சில நேரங்களில் எங்களுடைய ஒரு சில பகுதிகளை மட்டுமே ஆண்டவர் கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்தால் போதும், என்னுடைய படிப்பை ஆசீர்வதித்தால் போதும், இல்லாட்டி என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, இந்த ஒரு சில பகுதிகளை மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டிய ராஜாவாக இருக்க அவர் விரும்புவதில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் முற்று முழுதுமான ராஜா. அதாவது ஒரு பகுதி அவர் உங்களை ராஜாவாக இருக்க வேணும், இல்லாட்ட அவர் இன்னொரு பக்கம் அவர் அறவே ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், நடுவில் ஒன்றுமே இல்லை. either you crown me or kill me. அதாவது நீங்கள் அவரை ராஜாவாக ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறீங்களா, இல்லாட்டி அவரை முற்று முழுதுமாக உங்கள் வாழ்க்கையில் இல்லையா? நடுவில் இந்த விஷயத்துக்கு மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் ராஜா இல்லை. நீங்கள் அவரை முற்று முழுதுமாக உங்களோட வாழ்க்கையில் ராஜாவென்று அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அதுக்கேற்ற இடத்தை கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்து நீங்கள் அவரை நமஸ்கரிப்பீர்களானால் நீங்கள் உண்மையான புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீங்கள் தான். இன்று உங்களுடைய தீர்மானம் இல்லை. நாங்கள் ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் மனதிலே பேசுமே ஆனால், அவரை எந்த இடத்துல நான் ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால், இந்த நேரம் ஆண்டவர் முன்பதாக நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இன்றைய நாள் உங்களை ராஜாவை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை ஆரவாரத்தோடும் மகிமையோடும் கனத்தோடும் என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
நாங்கள் இதில் எழுந்திருந்த இந்த ராஜாவாகிய ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்வோம். இந்த ராஜா ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிப்போம். அவர் எங்கள் மத்தியில் மெய்யாக வந்த ராஜா. அவர் எங்கள் மத்தியில் எளிமையாக வந்த தேவன். அவர் ராஜாவாக எங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆசைப்படுகிறார்.